கட்டுரையை அவர் படிச்சாருன்னா விஜய் வந்து ஒரு 80% திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீரியஸாக சொல்றேன். உங்க கீழே உள்ள மட்டத்தில் உள்ள தலைவர்கள் இதெல்லாம் உங்க நாலேஜ் கொண்டு வந்தாங்களா, இல்ல நீங்களே இதை தெரியாமலே விட்டுட்டீங்களா, கடந்து வந்துட்டீங்களா? நீங்க வந்து மக்கள் தலைவன் சொல்றது வந்து வாயில மட்டும் இருக்கக்கூடாது, ஃபீல்டுல இருக்கணும். ஃபீல்டுல இருக்கும்போதுதான் விஜய் வந்து மக்கள் தலைவனா உருவாக்கப்படுவார். விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்னு அது கேஸே நிக்காதுங்கண்ணா. சும்மா இவங்களுடைய அரசியல் ஆசைக்காக கைது பண்ணலாம், ஒரு இரவு சிறையில வைக்கலாம், அடுத்த நாள் பெயில் கிடைச்சு 10 மணிக்கு வெளியே வந்துருவாங்க. ஒரு பெரியாரா இருக்கட்டும், காமராஜரா இருக்கட்டும், வேலுநாச்சியாரா இருக்கட்டும், அவர் சொல்ற அந்த கொள்கை தலைவர்கள்லாம் தன் உயிரை துச்சமென நினைத்து நிர்மலா சீதாராமன் அவர்களும் எல்முருகன் அவர்களும் வந்தார்கள், மக்களை சந்தித்தார்கள், ஆறுதல் சொன்னார்கள். அது சரி. ஒரு அரசியல் கட்சி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னது சரி. எல்லா கட்சியும் போனோம், அது மாதிரி அவங்களும் வந்தாங்க. எதுக்காக வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போடுறாங்க? முதலமைச்சர் ஏன் நள்ளிரவில் வந்தாருனாங்க? அவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்கிறாரு, தூக்கத்தை கூட பொருட்படுத்தாமல் கிளம்பி நள்ளிரவில் வந்திருக்கிறாருன்னா பாராட்ட தானே செய்யணும். நான் உங்களை கடுமையாக விமர்சித்தாலும் என் தொண்டர்கள் இறந்து போன நேரத்தில் நீங்கள் நள்ளிரவு நேரத்தில் போய் என்னுடைய பாதிக்கப்பட்ட தொண்டர்களுக்கு ஆறுதல் சொன்னதுக்கு நன்றின்ல சொல்லணும் விஜய். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் பத்திரிகையாளர் காதர் அவர்கள். இன்றைக்கு வந்து பரபரப்பா பேசக்கூடிய அந்த விஜயனுடைய நேற்றைய தினம், அதாவது வந்து எப்படின்னா ஒரு 10 நாளைக்கு இடைவெளிக்கு பிறகு இறந்தவர்கள் குடும்பத்துக்கு நேற்று வந்து வீடியோ கால் மூலமா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 15 நிமிடம் வந்து ஒவ்வொரு குடும்பத்தார் நபர்களிடம் பேசியிருக்காங்க. உறுதிப்பட வந்து தகவல் நம்மளுக்கு தெரிவிக்காங்க. 20 குடும்பத்தில் அவர் பேசியிருக்காரு. அடுத்த கட்ட அவருடைய நடவடிக்கை என்ன அப்படி என்பது பல்வேறு கேள்விகளுக்கும், அதுக்கு இடையில வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து விஜயை பத்தி பேசியது, திருமாவளவன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்தித்து வருவது, செந்தில் பாலாஜி பத்தி பேசுவது, பல்வேறு கேள்விகளுக்கு வந்து காதரிடம் நம்ம கேட்க போறோம். வணக்கம் காதர். வணக்கம் சார். 10 நாளைக்கு இடைவெளிக்கு பிறகு விஜயனுடைய ஒரு இது வந்து ஒரு மாற்றம் தெரியுது. எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நேற்று ஒரு 4:30 மணிக்கு தனுஷ் என்ற குடும்பத்தை தான் உறுதிப்படுத்த தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து விஜய் வந்து வீடியோ கால்ல பேசியிருக்காரு, கூறினார் உங்க குடும்பத்துடன் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, சமூக வலைதளங்கள் இப்படிலாம் வந்திருக்கு. இன்னொன்னு அவர் பேசும்போது இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, வீடியோ கால்ல எடுக்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதா தகவல். இப்படி சொல்லியே எப்படி இந்த தகவல் வெளியில வருது? இல்ல, அந்த தனுஷ் என்ற குடும்பத்தை சார்ந்தவர் வந்து உறுதிப்பட தெரிவிச்சிருக்காங்க. அது போல வந்து உண்மையான தகவல் தான் பேசியிருக்காரு. 10 நாள் பேசினாரு, அது வரைக்கும் சந்தோஷம். 10 நாள் கழித்து அந்த குடும்பத்துல இன்னும் அந்த மனநிலையில இருந்து நான் வெளியில வரல, எனக்கு அந்த மனவெளி இருக்கு. உங்க குடும்பத்துல நான் ஒருவனா நினைக்கிறேன். இது வந்து இந்த சம்பவத்துக்கு வந்து உண்மையில நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய பேச்சு. ஆரம்பிச்சு ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள இழந்தவர்களுக்கு உண்மையில அப்படி பேசினா, அதாவது இன்னொன்னு சொன்னாங்க, இந்த அனைவருடைய வங்கி கணக்குலயும் விஜய் வந்து பணம், ஆமா, அதுக்கான கொடுக்கறது சொல்லி இல்ல, அதுக்கான வந்து அந்த ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு. மிக விரைவில் வந்து இப்ப வந்து என்னன்னா, நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு வந்து விஜய் வந்து கரூருக்கு நேரில் போய் பார்க்கறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருக்கிறதா வந்து ஒரு தகவல் இருக்கு. முறை போகும்போது ரொம்ப சேஃப்டியா போவாரா? அதுதான் அதே மாதிரி போவாரா? நீதிமன்றம் என்ன அறிவுரைப்படுத்திருக்காங்க, காவல்துறை எந்த மாதிரியான நடவடிக்கை அவருக்கு பாதுகாப்பு தராங்க, அதை பொறுத்த வரைக்கும் தான் வந்து விஜய் வந்து எப்படி அவங்கள போய் சந்திக்கிறாரா, இல்ல வந்து அவரு பாணியில வந்து பனையூர்ல வந்து கூப்பிட்டு தராரு அப்படின்றது. ஆனா பனையூருக்கு அதே மாதிரி பண்ணிருந்தா 40 பேர் செத்துருக்க மாட்டோம். இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, பனையூருக்கு வந்து வரவேற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரு நேரடியா தனக்காக தன்னுடைய இயக்கத்துக்காக உயிர் கொடுத்த அந்த இல்லத்துக்கு போய் பாப்பாருன்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. போய் தான் ஆகணும். ஒரு அவர் அதாவது ஒண்ணு நம்ம நிறைய விஜயை பத்தி பேசியிருக்கிறோம். நம்ம நெகட்டிவ் தாட்டும் சில நினைக்கிறாங்க, இருக்கிறது தான் பேசுறோம். தனிப்பட்ட முறையில விஜய் என்ற நடிகன் எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்குமே பிடிக்கும்.
என்னைக்கு அவர் அரசியலுக்கு வரும்போது நிறைய விமர்சனங்கள் இருக்கும். நம்ம வந்து 5 முறை அவர் அந்த 2 முறை மாநாடு ரோட் ஷோ எல்லாம் பண்ணும்போது நம்ம விமர்சனம் வந்து சொல்ல வந்தேன். அதாவது இந்த முக்கியமான வாரம் இருமுறை இதழ்ல வந்து ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க விஜய் பத்தி. அதே மாதம் இருமுறை இதழ் தான் அவர் அரசியல் ஆரம்பிக்கும் போது அவரை வந்து வாழ்த்துக்கள் வாங்க விஜய் அப்படின்ற ஒரு டைட்டில்ல அவருக்கு ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தாங்க. ரொம்ப சப்போர்ட். அவங்களே வந்து இந்த வாரம் பண்ணியிருக்க அந்த கட்டுரை நான் முழுமையா படிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து கேட்க மறந்த கேள்விகள்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இந்த சமூக வலைதளங்கள்ல இப்ப ஆளுங்கட்சியே சில கேள்விகள் கேட்கல, போலீஸ் கூட கேட்டிருக்க மாட்டாங்க சில கேள்வி. அந்த மாதிரி ஒரு நுணுக்கமான கேள்விகள்லாம் அவங்க டைரக்டாவே விஜய் 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 தான் அந்த கட்டுரை போகுது, உங்கள்ட்ட நாங்க கேட்கிறோம் அப்படின்னு தான் கொண்டு போறாங்க. அப்போ அந்த கட்டுரையை அவர் படிச்சாருன்னா விஜய் வந்து ஒரு 80% திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீரியஸாக சொல்றேன். அந்த பத்திரிகையை மிகப்படுத்தியெல்லாம் இல்லை, உண்மை எழுதியிருக்காங்க. நிச்சயமா படிச்சிருப்பாரு. அதுக்கான ஏன்னா அவர் சொன்ன பதிலையும் அவர் சொன்ன கேள்விகளை வச்சே அவங்க வந்து அந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. அவரு இந்த சம்பவம் நடந்து 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடும்போது எங்கேயுமே நடக்காத பிரச்சனை எப்படி கரூர்ல நடந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. அவங்க அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஏற்கனவே நம்மளே பேசியிருக்கோம். இந்த இடத்துல எல்லாம் நடக்கும்போது நாமக்கல்ல கூட ஒரு 16 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. மாநாடு ஃபர்ஸ்ட் மாநாடுல வந்து அங்க ஒரு ஆளு போகும்போது ஒரு 4 பேர் ஆக்ஷன்ல இறந்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பேசுறோம். அதே அந்த புள்ளி வரவங்களும் அவங்களும் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி எங்கேயுமே நடக்கல எப்படி சொல்லுவீங்க? உங்க நாலேஜுக்கு கொண்டு வரலையா, இல்ல உங்களுக்கு தெரியவே தெரியாதா? உங்க கீழே உள்ள மட்டத்தில் உள்ள தலைவர்கள் இதெல்லாம் உங்க நாலேஜுக்கு கொண்டு வந்தாங்களா, இல்ல நீங்களே இதை தெரியாமலே விட்டுட்டீங்களா, கடந்து வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப எல்லா இடத்துலயுமே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. கரூர்ல மட்டும்தான் அதிக அளவில் உயிர் போயிருக்கு. அதைதான் நம்ம அப்படி எடுத்துக்கணும் இல்லையா? ஆனா விஜய்க்கு அது ஒரு அட்வைஸான ஒரு கடிதம் மாதிரியே இருக்கு. இனி அரசியல்ல நீங்க எப்படி ரன் பண்ண போறீங்க, மீண்டும் தொடர போறீங்கன்றது ஒரு கேள்வி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, விஜய்க்கு வந்து புரியுற பாஷையில சொல்லியிருக்காங்க அந்த கட்டுரை. அது வந்து ரொம்ப நல்ல கரெக்டான விஷயம் தான். ஏன்னா நம்ம ஒருத்தரை அலிகேட் பண்றதுக்காக இந்த நேர்காணலோ ஏதோ கிடையாது. விஜய்க்கு நமக்கு நான் வாய்க்க தகராறா ஒண்ணுமே கிடையாது. ஆனா விஜய்ன்ற நடிகர் பிடிக்கும். அரசியல்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். உங்களுக்கு அதாவது அவர் வந்து ஒரு 5 பேர் கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. அவங்கள பத்தி அவங்களுடைய புத்தகத்தை படிச்சாலே அவர் ஓடி இருக்க மாட்டார். அவங்கள பத்தி ஒரு 10% இப்ப அவருக்கு தெரியும். கொள்கை தலைவர்கள் உயிரை துச்சமென மதித்து களத்தில் நின்று போராடியவர்கள். அவர் பெரியாரா இருக்கட்டும், காமராஜரா இருக்கட்டும், வேலுநாச்சியாரா இருக்கட்டும், அவர் சொல்ற அந்த கொள்கை தலைவர்கள்லாம் தன் உயிரை துச்சமென நினைத்து மக்களுக்காக போராடி ரோட்டுக்கு வந்து களத்துக்கு வந்து அடக்குமுறைகளை எதிர்த்து போலீஸ் தடியடி வாங்கி இப்படி கடந்து வந்தவங்க தான் அவருடைய கொள்கை தலைவர்கள். அப்ப அதுல ஒரு 5% இவரு இருக்கணும்ல. நீங்க இன்னும் ஸ்டாராவே உங்களை நினைச்சீங்கன்னா நீங்க அரசியல்ல 0 ஆயிடுவீங்க. நீங்க வந்து மக்கள் தலைவன் சொல்றது வந்து வாயில மட்டும் இருக்கக்கூடாது, ஃபீல்டுல இருக்கணும். ஃபீல்டுல இருக்கும்போதுதான் விஜய் வந்து மக்கள் தலைவனா உருவாக்கப்படுவார். நீங்க சினிமால பண்றதுல 10% பண்ணாலே நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. ஏன் அதை பண்ண மாட்டீங்கன்னு தெரியல. தலைவா படவா இருக்கட்டும், சர்க்காரா இருக்கட்டும், அந்த போல்ட்னஸ் எப்படி ஃபீல்டுல வந்து கத்துற சினிமாவுல நீங்க நடிக்கிறீங்க. இங்க வந்து திரைக்கும் தரைக்கும் நிறைய வித்தியாசம். அப்ப நீங்க திரையில இருக்கிற மாதிரி தரையில இல்லைனாலும் இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். உங்களை நம்பி ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்காங்கல்ல, உங்களை நம்பி ஒரு டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்கள அணில் குஞ்சோ 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் உங்களை நம்பி உங்க கூடவே வந்துட்டு இருக்கு. அப்ப அவனுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப இந்த உயிர் பலி போனதுக்கு இப்பயாவது நீங்க போன்ல பேசிருக்கீங்க, வீடியோ கால் பண்ணிருக்கீங்க, அது வரைக்கும் ஓகே. இல்ல நிறைய மாற்றங்கள். அதாவது என்னன்னா அவர் என்ன திட்டமிட்டு இருக்காருன்னா, இனி வந்து இந்த ரோட் ஷோ எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு பொதுவான இடத்துல இனிமேல் ரோட் ஷோக்கு அனுமதியே இல்ல, பொதுவான இடத்துல வந்து மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய திட்டங்கள் எப்படின்னா மிக விரைவில் வந்து சில மாற்றங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து பண்ணுவார். 2வது வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு 20 பேர் கொண்ட குழு போட்டிருக்காரு. பொதுச் செயலர் தெரியும், காணவில்லை அவரை கண்டுபிடிச்ச 1000 பொற்காசுகள் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ண போறாங்க. அதாவது இந்த முந்தானத்து 2 நாளைக்கு முன்னாடி பிரேமலதா பேசியிருந்தாங்க. ஏன் ஓடி ஒளிகிறீங்க? என்ன பண்ண போறாங்க? தூக்கலையா போட போறாங்க? அப்புறம் இப்படி நீங்க ஓடி ஒளிகிற அரசியல்வாதியாக ஏன் கேட்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துல வந்து முன்ஜாமீன் கைது மனு செய்யறதுக்காக அவர் போயிருக்காருன்னு தகவல். முன்ஜாமீன் நீங்க எவ்வளவு கேட்கலாம். உச்ச நீதிமன்றத்திலயும் முன்ஜாமீன் ரத்து ஆயிடுச்சுன்னா
அதுக்கப்புறம் நீங்க போலீஸ் அரெஸ்ட் ஆவீங்களா? கண்டிப்பா. நீங்க இப்பவே அரெஸ்ட் ஆயிருந்தா 10 நாள்ல பெயில் கொடுத்துருப்பாங்களே. கண்டிப்பா. கட்சினா ஜெயிலுக்கு போனாதாங்க அரசியல்வாதி. நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன், ஏசி ரூம்லயே இருந்து அரசியல் போனோம்னா அரசியல்வாதி கிடையாது. என்ன கதை? அதாவது வந்து என்னன்னா, இப்ப இந்த விசாரணை தெரியும் SIT டீமும், ரெண்டாவது வந்து ஒரு நபர் நீதியார் அந்த அம்மா, இந்த 2 பேர்ல வந்து யார் வந்து இதை வந்து வலுவா வந்து விஜய் வந்து கையில் எடுப்பாங்க? விஜய் இதனால இந்த விசாரணைக்குள்ள வந்து கைது செய்யப்படுவாரா? எல்லாருடைய எண்ணமும் எல்லாருடைய இதுவும் வந்து தவறு வந்து அவர் மேலதான் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது விஜய்னாலதான் இறந்தாங்க, விஜயை பார்க்க வந்தாங்க இறந்தாங்க, அந்த கட்டமைப்பை ஒழுங்கா பண்ணிருக்க சில தவறுகள் அவர் மேல இருக்கு. இல்ல அதுக்குதான் அண்ணாமலை வந்து கரெக்டா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலை தெளிவா சொல்லியிருக்காரு, அப்படியே வந்து விஜய் வந்து கைது செய்தாலும் வந்து அந்த கேஸ் நிக்காது. ஏன்னா ஒரு நாள்ல வந்து வெளியில வந்துருவாரு. அது நீதிமன்றத்துக்கு தெரியும், சட்டம் படித்தவருக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கைது என்ற நடவடிக்கை வந்து மேலும் வந்து அவருக்கு புகழத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், பாஜக ஏன் வந்து இவ்வளவு வலிய வந்து விஜய் வந்து கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேட்கும் போது அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நீங்க இவ்வளவு எல்லாம் பேசுறீங்க, FIR போட்டிருக்காங்க, திமுக அரசு தான் பண்றாங்க, ஏன் வந்து விஜய் மேலேயே விஜய் கட்சி நடவடிக்கை எடுக்கல, அதை மட்டும் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க, நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் எதை நாங்க கையில் எடுக்கிறீங்க போல வந்து ஒரு பிம்பத்தை வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. அதாவது ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு இதே நேர்காணல்ல பேசியிருப்போம், விஜய் வந்து பிஜேபியுடைய C டீமோ B டீமோ அப்படின்றதுதான் பரவலான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு, பரவலான ஒரு பேச்சா இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். அதை வந்து முதல் மாநாடுலயே வந்து விஜயும் சொல்லியிருப்பார், எங்களை வந்து B டீம் C டீம் எல்லாம் முத்திர குத்தாதீங்க, நாங்க எந்த டீமுமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா பரவலா அந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில, ஆளுங்கட்சி மத்தியில, எதிர்கட்சி மத்தியில இந்த மாதிரி ஒரு இருக்குன்றதுக்காக அவர் அந்த மாதிரி ஒரு டாக்ல சொன்னார். ஆனா அவருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு செயல்பாடு எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக மட்டும்தான் கார்னர் பண்ணிச்சு. அவர் காங்கிரஸையோ பிஜேபியோ அதிமுகவையோ மற்ற கட்சிகளோ ஆரம்பத்துல இருந்தே அவர் சொல்லி இருக்காரு. முதல்ல வந்து எனக்கு கொள்கை எதிரி இவங்க, அரசியல் எதிரி இவங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. பெரிய தொடர்ந்து வந்து மத்திய அரசு வந்து திமுக வசைப்பாடுற அளவுக்கு பிஜேபி வசைப்பாடல. ஏன்னா இப்ப இந்த ஓட்டு திருட்டுன்னு ஒரு டாக்கு போயிட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் ஒரு பெருசா அறிக்கை கொடுக்கவே இல்லை, அதை பத்தி அவர் பேசவே இல்லை. போற போதுல லைட்டா அப்படி தொட்டு போவார் பிஜேபியை தவிர. ஆனா முழுக்க அவருடைய எதிர்ப்பு அரசியல் திமுக சார்ந்ததுதான். அதுல நீங்க வந்து பார்க்கும்போது அப்ப வந்து எல்லாருமே B டீம் C டீம் சொல்றாங்கன்றதுக்காக லைட்டா தொட்டுக்கிறது. இன்னொரு விஷயமா பேசிக்கிறாங்க. அதாவது வந்து என்னன்னா, காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு இருக்கிறது பாஜகவுடைய ஒரே அஜெண்டா என்னன்னு வெளியில பேசுகிற தகவல் என்னன்னா, பாஜக வந்து நான் என்னன்னா திமுகவின் எதிரி, திமுக வந்து எனக்கு நேர்மான எதிரி, திமுக ஒழிச்சுக்கிட்டு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணேன், நீ என்கிட்ட கூட்டணி வரணும்னு அவசியமே இல்லை, நீ அந்த கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் உடைச்சு கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் கொடுத்துதான் வந்து பேசிக்கிறாங்க. அதுதான் சார் நான் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான், விஜய் வந்து அரசியல் களத்துக்குள்ள கொண்டு வந்ததே வந்து சிறுபான்மையினர் ஓட்டை வந்து பிரிக்கணும் அப்படின்றதுதான் டார்கெட்டே. இதை நான் ஏற்கனவே 2-3 இதுல பேசியிருக்கேன், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கூட நம்ம பேசியிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, விஜய் ஜோசப் விஜய் அவர் ஒரு கிறிஸ்துவர். அப்ப முதல்ல வந்து பிஜேபியில அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம். என்னன்னா முதல்ல வந்து அவர் வந்து செய்தியாளர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா திடீர்னு வந்து விஜய்க்கு வந்து வருது கட்டுறது, அவருடைய தொடர்ச்சியான அந்த தலைவர்கள் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு நம்ம ராஜா எப்போதுமே அவருக்கு தேவைன்னா ஒரு பேச்சு, தேவைன்னா ஒரு பேச்சு பேசுவார், அவருக்கு ஓரமா வச்சிருவோம். இப்ப ஜோசப் விஜய் போயிட்டாரு, விஜயின் சொல்லிய தலைவர்களை பத்தி பேசும்போது அவரை ஓரமா வச்சிருவோம். இப்ப வந்து நான் அன்னைக்கு சொன்னதுதான், விஜயை களத்துல இறக்குனதே வந்து திமுகவுடைய சிறுபான்மையர் ஓட்டை பிரிக்கணும்ன்றதுதான். இதுல வந்து அதனாலதான் உடனடியா அந்த டைம்ல நோம்பு துறப்பு நிகழ்ச்சியில போய் அவர் கலந்துகிட்டது, இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் சிம்பத்தியை கிரியேட் பண்ணது, இவருக்கு ஆதரவா 2 பேர் இஸ்லாமியர் கூடயே வச்சிருக்கிறது. அதுதான் நீங்க சொல்ற குற்றச்சாட்டு 100% வந்து உண்மையில தான் சொல்றாங்க. எக்காரணத்தை கொண்டு வந்து பிஜேபியோட வந்து அவர் வந்து சேர மாட்டாரு. அவர் வந்து என்னன்னா அவருடைய நேர்மான எதிரி வந்து திமுகவும் பிஜேபியில சேரவே மாட்டாரு. ஏன் சொல்றோம் அப்படின்னா, பிஜேபி வந்து அவரை தன் கூட வச்சுக்கணும்ன்றதுக்காக கட்சி ஆரம்பிச்சாங்க. இந்த பிம்பத்தை வந்து திமுகவும் பிஜேபியும் வந்து முழுமையா வந்து அரசியல் பண்றாங்க. விஜய்க்கு எதிரான அரசியல் வந்து திமுக ஒரு சைடு சைலண்டா பண்ணது, பிஜேபி ஒரு சைடு சைலண்டா பண்ணது தான் விஜய் கட்சி சார்ந்தவங்க பேசிக்கிறாங்க.
அரசியல் எல்லாரும் பண்ணதான் செய்வாங்க, இல்லைன்னா அரசியல் இருக்க முடியாது. பிஜேபி ஒரு பக்கம் பண்ணுது, திமுக ஒரு பக்கம் பண்ணுது, அதிமுக ஒரு பக்கம் பண்ணுது. அதாவது அது கிடையாது. இப்ப அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னா, விஜய் நம்ம கிட்ட வந்துட்டா நம்ம ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துடலாம் ஆட்சியில அப்படின்னு ஒரு சைட் பண்றாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, நீங்க எங்களோட கூட்டணி வைங்க, பிஜேபியோட தான் நாங்க கூட்டணியில இருக்கோம், அதனால வந்து அதை பத்தி ஒட்டுமொத்த எதிரிகள் நமக்கு ஒரே நண்பன்ற மாதிரி கான்செப்ட்ல போறாங்க. ஆனா ஆரம்பத்திலேயே விஜய் கிட்ட இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு பேசினதாகவும் அது அண்டர் கிரவுண்ட்ல நடந்ததாகவும் 90 சீட் ஆமா இல்ல ஃபர்ஸ்ட் 50-50 கேட்டதாகவும் அவ்வளவுதான் தர முடியாது அப்படின்னாகவும் 50 தரேன்னு சொன்னதாகவும் அப்புறம் இல்ல இல்ல 90 கொடுங்கன்னு கேட்டதாகவும் துணை முதல்வர் தரேன்னு சொன்னதாகவும் இந்த மாதிரியான டாக்லாம் அது வதந்தியா கூட இருக்கலாம், உண்மையா கூட நடந்திருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் இவர் சரி வர மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி பிஜேபியோட அலைன்ஸ் போனாங்க அப்படின்றது இருக்கு. இப்போ கூட எடப்பாடி வந்து பிஜேபியோட இருக்கிறது வந்து அவருக்கு வந்து நிறைவேறோட தான் இருக்காரு. விஜய் சப்போஸ் அதிமுகவோட கூட்டணி வந்துருச்சுன்னா பிஜேபியும் அதிமுகவும் பிரிஞ்சிடும். பிஜேபி தனியா தான் நிற்கும். ஏன்னா அது வந்து எடப்பாடி நல்லாவே தெரியும். அவங்க கூட இருந்தா நம்ம இந்த வாட்டி நம்ம தோத்துறோம். ஏன்னா போன வாட்டியே ஒரு 40 தொகுதி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் போகுது ஓட்டு. அது எப்படி விட மாட்டாங்களே பிஜேபி விட மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்னன்னா பிஜேபியுடைய அஜெண்டாவே வேற சார். அவங்களுடைய டார்கெட் என்ன தெரியுங்களா? அதிமுகவை முடிச்சுட்டு 31 எலெக்ஷன்ல திமுக விஸ் பிஜேபி அதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. நம்மளாம் நினைக்கிறோம், நீங்க நயினார் கூட பேசும்போது நீங்க பாத்துருப்பீங்க, எங்களுடைய இலக்கு 26 கிடையாது அவர் சொல்லியிருப்பாரு ஒரு மீட்டிங்ல. அவரு குருமூர்த்தியே சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து அதுதான் டார்கெட். அவங்களுக்கு என்ன திமுக ஆட்சிக்கு வர்றது கூட அவங்களுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. நாங்க சென்ட்ரல் இருந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்போம், திரும்பி ஆட்சிக்கு வந்தாலும் அது அவங்களுடைய மேட்டர் கிடையாது. ஆனா அதிமுக திரும்பி போய் உட்கார்ந்தா திமுக உடைக்கவே முடியாது அவங்களால. அப்ப அதிமுக காலி பண்ணாதான் நம்ம வந்து அந்த இடத்துல உட்கார முடியும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால எம்பி தேர்தல்ல அண்ணாமலை முன்னெடுத்தார். அவங்க கூட கூட்டணி வேணாம், நான் 2வது இடத்துக்கு நம்மளை கொண்டு வரேன்னு சொல்லி சொன்ன மாதிரியே ஒரு 5-6 இடம் 2வது இடத்துக்கு வந்தாரு. பெரிய ஓட் பேங்கிங் கொண்டு வந்து காமிச்சாரு. அதிமுகவை ஆட்டம் காண அளவுக்கு அண்ணாமலை அந்த எம்பி தேர்தல்ல ஒரு சீனை கிரியேட் பண்ணார். இன்றைக்கு வந்து திருமாவளவன் அண்ணன் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இதே விஜய் தாவைக்காவுடைய பிரச்சனையில வந்து முதலமைச்சர் வந்து என்ன சொன்னாருன்னா, எந்த ஒரு கட்சி தலைவரை வந்து தொண்டை இறக்குறது யாருமே வந்து ஏத்துக்க மாட்டான். அந்த வகையில வந்து இருவோடு ஒரு ஏன் வந்தார் பல்வேறு கொஸ்டின்கள்லாம் கேட்டது. நான் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் தான் செத்துருக்காங்க அப்படின்னு ஓடோடி சென்று எல்லா இதுவும் வந்து ஏற்பாடு பண்ணாரு. விஜய் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல முதலமைச்சரை பாராட்டி ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திக்கும் போது திருமாவளவன் வந்து அது பதிவு பண்ணியிருக்காரு. 2வது வந்து முழுக்க வந்து செந்தில் பாலாஜி வந்து மேற்கு மண்டலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த தேர்தலில் எப்படியாவது வந்து கரூர் மேட்டர்ல வந்து செந்தில் பாலாஜி வந்து சிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு திட்டமும் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. அதான் திருமாவளவனுடைய அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு எப்போதுமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர் எது பேசினாலும் ரொம்ப நீட்டா பேசிட்டு போயிடுவாரு. அவர் சொன்ன கருத்துல ஒண்ணு கரெக்டான விஷயம். ஏன் முதல்வருக்கு இவர் வந்து நன்றி சொல்லல? 1000 பிரச்சனைங்க இருக்குதுங்க. நீ நன்றி சொல்லலன்னா கூட அலிகேஷன் பண்ணாம இருக்கு, அலிகேட் பண்றீங்க. அப்ப நன்றி நீங்க எதிர்பார்க்கறீங்க. திருமாவளவன் சொல்றது நன்றி எதிர்பார்க்கிறாரு. அவர் இன்னும் அலிகேஷன் தானே பண்ணிட்டு இருக்காரு. தன் தவறையே உணராதவருக்கு நன்றி எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? அது கண்டிப்பா வராது. ஆனா முதல்வர் வந்து இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணி இதை வந்து எவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்குலாம் டாலரேட் பண்ணி அவங்க பிரச்சனைக்கு இறந்த குடும்பத்துக்குலாம் நிவாரணம் அடுத்த கட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா பண்ணதுல பெரிய பங்கு செந்தில் பாலாஜிக்கு இருக்கு. செந்தில் பாலாஜி வந்து இவங்க கார்னர் பண்ணா கார்னர் மட்டும் தான் பண்ண முடியும். அவர் எதுலாம் ஏன்னா தவறு பண்ணவனால சிக்குவான். எப்போதுமே தப்பு பண்ணவனா சிக்க வைக்க முடியும். தவறு பண்ணாதவனு எப்படி சிக்க வைப்பேன்? ஃபீல்ட்ல இறங்கி வேலை பார்த்த மனுஷன். சிபிஐ எடுத்துக்கிட்டோம். அதாவது நிறைய இப்ப வீடியோ ஃபுட்டேஜ் வருது. அவங்க தொண்டர்களே உமானந்த் வந்து கவுன்சிலர் வந்து அவங்க உச்ச நீதிமன்றத்தில் வந்து சிபிஐ எடுத்து விசாரிக்கணும் மனு பண்ணாங்க. அந்த மனு வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்றிருக்காங்க. அது வந்து அவங்க கொடுத்த இதெல்லாம் பார்த்துட்டா விசாரணைக்கு ஏற்புடைய மனு எடுத்திருக்கிறாங்க. அது இனிமேட்டு அதை எப்படி இது பண்ணுவாங்கன்றது சிபிஐ எல்லா வழக்கும் சிபிஐ கொடுக்கணும்னா அப்புறம் எதுக்கு ஸ்டேட் போலீஸ், எதுக்கு கமிஷனரு,
அதாவது எந்தெந்த வழக்கு சிபிஐன்றதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. சிபிஐ எடுத்த வழக்குகள்லாம் எவ்வளவு வழக்கு ஒன்றும் தீர்வு கிடைக்காம இருக்கு. அதுக்காக நம்ம சிபிஐ குறை சொல்லல. எல்லாத்துக்கும் சிபிஐ இதே விஜய் தான் சொன்னாரு, சிபிஐ வழக்கு எடுத்தா சிபிஐ பின்னாடி நீங்க ஒழிஞ்சுக்கிறீங்களான்னு நம்ம தொலைக்காட்சி அறிக்கை போட்ட ஆர்ப்பாட்டத்துல அவரே தான் சொன்னாரு. நீங்க எல்லாரும் ஆகணும்னா சிபிஐ கிட்ட வழக்கு எடுத்து சிபிஐ கிட்ட வழக்கு கொடுத்துட்டு அவங்க பின்னாடி ஒழிஞ்சுக்கிறதுக்கு நாங்க அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு அவரே தான் பேசியிருக்காரு. அப்புறம் எதுக்கு அவங்க சிபிஐன்னு திரும்பி கேட்கறாங்க? அப்ப நீங்க போய் ஒழிய போறீங்களா? சார், இன்னொரு கதை இப்ப வந்து எஸ்ஐடி அந்த விசாரணை வேலையில நேர்மையான ஒரு காவல்துறை அவருடைய வேலையில வந்து விஜய் வந்து சிக்குவாரா? அவர் விஜய் விசாரணை வேலைக்கு வருவாரா? இல்ல, கண்டிப்பா விஜய் விசாரிப்பாங்க. சிக்குவாரா சிக்க மாட்டாரான்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. தவறு செய்திருந்தால் கண்டிப்பா அஸ்ராக்கருக்கு மாதிரி நேர்மையான அதிகாரிகள் யாரையும் பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அதனால இவர் வந்து யாரையும் போய் கீழே இறங்கி தள்ளி இல்லை. ஆனா இவரை பார்க்க வந்தவங்க இறந்துட்டாங்க, கண்டிப்பா அவரை கூப்பிட்டு கேட்பாங்க. ஏன்னா அவருடைய உதவியாளர் வந்து சொல்றது ரெக்கார்டிங்ல இருக்கு. சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க ஏன் இது பண்ணல? இன்னொன்னு, அந்த வண்டி வரும்போது லோக்கல் உதவி கமிஷனர் சொல்லியிருக்காரு, இங்கேயே பேசியிருக்காங்க, ரொம்ப க்ரௌடா இருக்கு, அதையும் தவிர்த்துட்டு ஏன் முடியும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்போது அது கண்டிப்பா சிபிஐ வந்து விஜயை விசாரிக்காமல் நம்ம அஸ்ராக்கருடைய அவர்களோட விசாரணை முழுமை பெறாது. அதே போல வந்து ஒரு நபர் விசாரணை கமிஷன் வந்து அவருடைய வேலையில வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நபர் கமிஷன்ல வந்து அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப ஓபிஎஸ்ல இருந்து எல்லாருமே விசாரணை கூப்பிட்டாங்க. எடப்பாடி முதல் கொண்டு மனு வச்சிருந்தாங்க, விசாரணைக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்க யாரெல்லாம் விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க, செந்தில் பாலாஜியோட கூட்டு விசாரிக்கலாம். நினைச்சா அவங்க யார வேணாலும் கிளியர் பண்ணணும்னா விசாரிப்பாங்க. ஒரு நபர் கமிஷனும் சரி, அஸ்ராக்கருக்கு அவர்களும் சரி. என்னுடைய விசாரணை நீட்டா இருக்கும். அப்படின்னா யாரெல்லாம் நீ குற்றம் சாட்டுறாங்க, ஒரு வாழ இல்லங்க உங்களை சொல்றாங்க, நீங்க உங்க சமூகத்தில் நியாயத்தை சொல்லிட்டு போங்க, இல்ல எனக்கு இவ்வளவு டவுட் இருக்கு அப்படின்றத கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நிச்சயமா அதனாலதான் அந்த அதிகாரியை போட்டிருக்காங்க கோர்ட்டு. அதனால விஜய் கிட்ட கண்டிப்பா விசாரணை நடத்துவாங்க. இதுல உண்மை இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு வகையில விஜய்களுக்கு காரணம்னா கண்டிப்பா எஃப்ஐஆர் போடுவாங்க. இது வந்து உண்மை இருக்கும் பட்சத்தில். ஏன் இப்ப கவர்மெண்ட் இந்த விஷயத்துல வந்து எஃப்ஐஆர் போடல, விஜய் விஷயத்தில் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. முதல்வர் பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாரு, அப்படிதான் நான் சொல்வேன். எல்லாருமே சட்டப்படி நடக்கட்டும். அவருதான் நம்மளை திட்டிட்டு போட்டோம். நம்ம பக்குவப்பட்ட அரசியல்வாதி எப்படி டீல் பண்ணுமோ டீல் பண்ணிட்டு போகணும்னா முதல்வர் அதை வந்து கடந்து வந்துட்டாரு. கோர்ட்டு போய் ஆட்டோமேட்டிக்கா இவங்க போட்டதுதான் ஆட்டோமேட்டிக்கா அந்த கோர்ட்டோட அணுகுமுறை அவங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆகி, ஏன் நீங்க வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் நிறைய தமிழக அரசு கேள்வி கேட்டாங்க. அதன் மூலியமா இப்ப அடுத்தடுத்த நடவடிக்கைகள். நிச்சயமா கதர் விஜயனுடைய ஒரு மாற்றத்தை நாம் எதிர்பார்த்து எல்லோரும் காத்திருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு வந்து விஸ்வரூபம் எடுக்கிறார் விஜயன் அப்படிதான் பேசுறாங்க. அவருடைய ஆட்டம் துவங்கி விட்டது அப்படின்னு கூட சில பேர் வந்து அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து முன்வைக்கிறாங்க. அவருடைய ஒரு மாற்றத்தை வந்தால் நிச்சயமா வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா அடுத்த நிகழ்வுல நம்ம இதை பத்தி விரிவா பேசுவோம். நன்றி, வணக்கம்.